சுவாமி பறவைகளில் நீ மணிபுரா சுவாமி போராலயமாகும் மங்கை மனடி இல்லை என்றால் தெய்வம் இதுதான் தேவ உலகமா? தேவ உலகத்தில் ஐராவதம், சங்கு நதி, பச்சமை நதி, உச்சக்கர குடை, யானை, கற்பக அருவியும் அத்தனை வாழக்கூடிய இந்த நாட்டை பார்த்து இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? கொச்சி அடிச்சுனா எடுத்து கிடையாது. பஞ்சாயத்து போர்டு கரண்ட் எப்படி பில்லு கட்டுறாங்க, எப்படி தெருவுல கட்டுறாங்கல்ல அதுல கொச்சி அடிச்சிடுறாங்க. 6 மணி வரைக்கும் ஏறியும், அப்புறம் தானே ஆஃப் ஆயிடும், மறுபடியும் 6 மணிக்கு ஏறியும். ஆனா பில்லு மொத்தம் பஞ்சாயத்துல தான் கட்டுவாங்க. ஓ எங்க ஊர்ல பஞ்சாயத்துல நான் தான் நினைக்கிறேன்.
ஓ. என்னதான் இருந்தாலும் தெரியும் சுருட்டு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இல்ல என் வீட்டு கல்யாணம் கரண்ட் பில் இல்லாம. தேவ உலகத்திலே இந்திரன் எங்கே இருக்கின்றான் என்று தெரியவில்லை. ஆமா. அந்த இந்திரனை பார்க்க வேண்டும். அந்த இந்திரனை பார்த்து என் பிறப்பின் ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மைதாங்க. இந்திரன் என்னும் மந்தி பயலவன் எங்கே பார்வைகள் அவனை இந்திரன் என்னும் மந்தி பயலவன் எங்கே பார்வைகள் அவனுக்கு இருக்கிற மாதங்கள் இந்திரன் எங்கே அரியணை நம்ம எப்படி சொல்றது விளையாட்டு சொல்லுவோம் இந்திராணி குந்தானின்ட்டு குந்தாணி மாதிரியே இருக்கிறாப்ப அவங்க வாடிய நீ எப்படி இருக்கிறா ஊரு தோறு உங்களுக்கு தண்ணி ஓத்துக்கு திரும்ப திரும்ப அப்படியே அப்படியே தனியா சோறு போட்டு வளர்க்குறாங்க. இந்த இந்திரன் யார்? எப்பேற்பட்டவன்? வந்திருக்கக்கூடியவன் அசுரகுல திலகம் என்று அறிந்தும் ஆசனம் மோகத்தை பீடித்து பெண்ணோடு உறவாடிக் கொண்டு கட்டிப்பிடித்து கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை. அந்த தெய்வத்துக்கெல்லாம் திருவிழா செல்ல நமக்கு கூத்து இல்லை. இந்த இந்திரனானவன் சூரிய தேவனுக்கும் சந்தியா தேவிக்கும் பிறந்தவன். யாருக்கு யாருக்கு நான் சொன்னது என்ன? சூரிய தேவனுக்கும் சந்தியா தேவிக்கும் மகனாக பிறந்தவன். யாரு? அப்படி இவன் உதித்தது சூரிய பகவானுக்கு உதித்தாலும் சந்தியாதேவியுடைய மகனாயிற்று. நாம் வந்திருக்கிறோமே மரியாதை தர வேண்டும். விரோதியாக வந்தாலும் அவனை அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று அழைக்க வேண்டும். அது தெரியாத மரியாதை தெரியாத பழைய ஒரு தேவலோகத்தின் தலைவனாக இருக்க முடியுமா? மரியாதையாக சொல்லுகின்றேன். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்று எனக்கு தெரியவில்லை. என் தாய் தந்தை எனக்கு தெரிய வேண்டும். அது மட்டும் கிடையாது, நீ எனக்கு அடிமையாக நிற்க வேண்டும். என் பிறப்பின் ரகசியத்தை சொல். உன்னுடைய பிறப்பின் ரகசியமா? ஆமாடா, என்னடா அது திருதுன்னு முடியறான். தேவலோகத்தின் கத்தண்டா, தேவ என்கிறண்டா. ஒரு பக்கமா இரு, ஏவாடிங்க. சொல்லுங்க. வா, சொல்லுங்க. சொல்லுங்க வா. சொல்லுடா. சொல்லுடா வா. சொல்லுடா. தலைவரா. சொல்லு. சொல்லுடா. சொல்லு. சொல்லு. இவன் கலத்தை இருக்கக்கூடிய காட்டி என்னை நிறுத்தி பார்க்கிறேன். இவன் கரத்திலே இருக்கக்கூடிய ஆயுதத்தை காட்டி பேசுகிறான், மிரட்டுகின்றான். இந்த ஆயுதம் எப்பேற்பட்ட ஆயுதம்? எப்பேற்பட்ட ஆயுதம்? முன்பொரு சமயத்திலே துர்வாச முனிவரானவன் ஒரு அற்புத மலரை கொண்டு வந்து இவன் கரத்திலே உடைக்கிறார். ஒரு அற்புத மலரை கொண்டு வந்து அப்படி கொடுக்கும் போது மரியாதையாக முனிவன் கொடுத்ததை வாங்கி மரியாதை கொடுத்திருக்க வேண்டும். மரியாதை தெரியாதவன் அந்த மலரை வாங்கி இவன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த யானையின் துருக்கையிலே கொடுக்கின்றான். அப்படி கொடுக்கின்ற போது அந்த யானையானது வாங்கி தலையிலே போட்டு காலின் மூலமாக மிதித்து விட்டது. துர்வாச முனிவனுக்கு கோபம் பிறந்தது. அப்படி கோபம் பிறந்தது. அப்படி கோபம் பிறந்ததால் நான் யார், எப்பேற்பட்டவன்? துர்வ மண்டலத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன். அப்பேற்பட்டவன் முனிவர்களிலே தலை சிறந்தவன். அப்பேற்பட்டவன் ஒரு அற்புத மலரை கொண்டு வந்து யாருக்கும் தராமல்
தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய உன்னிடம் ஒப்படைத்தான். ஏனென்றால் பொறுப்புடன் வைத்திருப்பான் என்பதற்காக ஒப்படைத்தார். ஒப்படைத்தேன். ஆனால் நீயோ அதை வாங்கி யானையின் குதிக்கையிலே கொடுத்தாய். யானையானது எடுத்து தரையிலே போட்டு காலால் மிதித்து விட்டது. என்னை அவமானப்படுத்தியதால் உன்னிடம் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களும் ஆழ்கடலையே மறைய கிடவது என்று சாபத்தை கொடுத்தார். காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம், சங்கிடதி, பசுமநதி, பூச்சக்கர கொடை, வெள்ளை யானை, கற்பக அருவி அத்தனையும் ஆழ்கடலிலேயே மறைந்தன. வெறுமனே சொம்மா நீக்கணும். ஆமா, எப்படியே சொம்மா வெட்டிய மரம் போல் தலையிழைத்த மரம் போல் நிற்கின்றான். நிக்கிறேன் அது மாதிரி. இப்படியேதான் நினைக்க வளரணும். வளர்ந்தாதானே வெச்ச கண்ணுக்கு தண்ணி ஊட்டினா கண்டிப்பா அது வளரும். ஆனால் வளரவில்லை. வளராமல் அப்படியே தலையிழைத்த மரமாக நிற்கின்றான். அங்கே பார்த்தான் யோசித்து பார்த்து சென்றான். திருமால் என்று சொல்லக்கூடிய நாராயணன் முறையமிட்டான். அப்படி முறையமிட்டாலோ நாராயணனானவரோ துர்வாச முனிவனின் சாபத்தை யாரால் மாற்றி அமைக்க முடியாது. நடந்ததுதான். தேவர்களையும் மரக்கர்களையும் ஒன்று கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதன் மூலமாக அதற்கு தீர்வு காணலாம் என்று சொன்னார்கள். உடனே அதற்கு ஆலோசனை கூட்டுவதற்காக யாரை பொதுவாக வைத்தார்கள் தெரியுமா? கௌதம முனிவரை பொதுவாக வைத்தார்கள். அப்படி கௌதம முனிவரை பொதுவாக வைத்து தேவர்களை ஒன்று கூட்டி இதற்கு வழிவகை சொல்ல வேண்டும் என்று மந்திரகிரி மலையை மத்தாகவும் ஆசை என்று சொல்லக்கூடிய பெண்பாம்பினை அணைக்கிறார்கள். தேவர்கள் ஒருபுறம், ராட்சசர் மறுபுறம் பார்க்கிறதை ததிமரணம் செய்ய வேண்டும். அப்படி ததிமரணம் செய்தா ததிமரணம் தெரியுதா? சொல்லுங்கய்யா. ததிமரணம் என்றால் கடைவது, ஓர் கடைவது போல் பார்க்கிறதை கடைவது. அப்படி ததிமரணம் செய்யும் போது தரிமனம் எப்படி செய்கிறார்கள்? அரக்கர்கள் ஒருபுறம், ராட்சசர் மறுபுறம். இவர்கள் அனைவரும் எடுத்துச் சென்ற ஆயுதங்களை யாரிடம் ஒப்படைக்கிறார்கள்? என்ன பார்க்கிறதை தரிமனம் செய்ய போகிறோம். இந்த ஆயுதங்கள் கரத்திலே இருக்கக்கூடாது என்று அவரவர் கரத்திலே இருந்த ஆயுதங்களை அங்கே அமர்ந்திருந்த அசிசி என்று சொல்லக்கூடிய முனிவனின் கரத்திலே கொடுத்து விட்டார்கள். அப்படி முனிவனின் கரத்திலே கொடுத்ததால் அந்த முனிவனானவை யோக நிலையில் இருந்தால், யோக நிலையில் இருந்தால் யாராவது எடுத்து சென்று விடுவார் என்று அந்த ஆயுதங்களை அத்தனையும் வாரி விழுங்கி விட்டார். ஆயுதங்களால் வாரி சாப்பிட்டான். அப்படி உண்ட மாத்திரத்தில் தேவர்கள் அந்த இடத்திலே தரிமனம் செய்தார்களே, அதில் ஐஸ்வர்யங்கள் தேவ இந்திரன் கரத்திலே கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அதிலே 3 பெண்மணிகள் தோன்றினார்கள். 3 பெண்மணிகளையும் இந்திராணியை கொடுத்தார்கள். 2 தோன்றிய பெண்ணானவர் அகலியை அதை கௌதம முனிவருக்கு மனமுடித்து வைத்தார்கள். அப்படி கௌதம முனிவருக்கு மனமுடிக்க வேண்டும் தீர்மானித்தலோ இவனுக்கு கோபம் வந்திருக்கு. ஒன்று கொடுத்தாங்க போக வேண்டியது. கட்டுப்படி ஆவாது. அப்படி 2வது கௌதம முனிவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்படி தீர்மானித்த நேரத்திலே பார்த்தான் தேவேந்திரன். இல்லை, அந்த பெண்ணை எனக்குத்தான் தர வேண்டும் என்று கேட்டான். இந்த தேவேந்திரன் ஒண்ணு விட்டாங்களா? அதில் போக வேண்டியது. மரியாதை தெரியாதவன். பார்த்தார்கள். இருமுகம் உள்ள ஒரு பசுவை எவன் பார்த்து வருகிறானோ அவனுக்கு மனமுடி கிடைக்கிறோம் என்று சொல்லி பார்த்தான் நாரதன். இந்த பெண்ணானவளை இவனிடம் ஒப்படைக்க கூடாது. இதற்கு ஆலோசனை கூறினாரே கௌதம முனிவர். அந்த கௌதம முனிவர் அழைத்து கௌதம முனிவருக்கு தான் தர வேண்டும் என்று எல்லாம் தீர்மானித்தார்கள். கௌதம முனிவரை கூட்டான் மெதுவா. கௌதம முனிவரே, இருமுகம் உள்ள பசுவே எங்கே இருக்கிறது என்றால் பூலோகத்திலே இருக்கிறது, தேவ உலகத்தில் கிடையாது. இருமுகம் உள்ள பசுவே தேவ உலகத்தில் கிடையாது, பூலோகத்திலே இருக்கிறது. அதை நான் காட்டுகின்றேன், வாருங்கள் என்று அழைத்தான். எல்லோரும் பூலோகம் சென்றார்கள். பூலோகத்திலே போ என்று சொல்லக்கூடிய ஒரு பசுவானது கண்ணீர் கொண்டிருக்கிறது. கண்ணீரும் போது கண்ணு போடும் போது அந்த தலைபாகம் முன்னாடி வரும். ஐயா, கண்ணீரும் போது முன்கால்கள் 2 இருக்கிறதே, அந்த முன்கால்கள் தலையுடன் தலைபாகம் முன்னாடி வரும். இப்படிதான் வெளியே வரும், தலைதான் முன்ன வரும். அப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தலைபாகம் வெளியே வந்திருந்த போது நாரத பார்த்தா அதுவா இதுதான் இருமுகம் உள்ள பசு. கௌதம முனிவர் காட்டி கொடுத்தான். கௌதம முனிவர் இதுதான் இருமுகம் உள்ள பசு, இறைவனின் படைப்பிலே இதுவோ
அதுதான் இருமுகமுள்ள பசி என்று சொன்னதும் கௌதம முனிவருக்கு அது மனம் முடித்து வைத்தார்கள். அகல்யே அப்படி அகலியை திருமணம் முடித்து வந்து இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்றாயிரம் ஒரு நாள் உன் கற்பை நான் சூறையாடுகிறேன், அடைந்தே தீர வேண்டும், அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை, நட்பாசை வந்து விட்டது. ஆசை இருக்கலாம், பேராசை வந்து விட்டது. பாருங்க, செத்த நாய் ரோட்ல கண்டோட தேவேந்திரன் திரும்பி பார்ப்பான். அது ஆம்பளை நாயா பொம்பளை நாய். அப்படி இந்த நிலையில் இருக்கும் போது பார்த்தான் எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக நடுநிசை நேரத்திலே சேவலாக உருமாறி கூவினான். அப்படி கூவும்போது கௌதம முனிவர் பார்த்தார். அன்றாட நீராடுபவர், நீராடி இறைவனை துதிப்பவர் அவர். தினந்தோறும் நீர்வீழ்ச்சிக்கு சென்று ஸ்நானபானங்களை முடித்து மறுபடியும் ஆண்டவனை சொல்வது அவனுடைய கடமை வழக்கம். பார்த்தான் அந்த முனிவனானவன் அந்த இடத்திற்கு போகிறான். எங்கே? நீர்வீழ்ச்சி. ஆமா. அப்படி நீர்வீழ்ச்சிக்கு சென்ற இடத்திலே கங்கையானவள் உறக்கத்தில் இருக்கிறார். கங்காதேவி உறக்கத்தில் இருக்கின்றார். மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம். ஆனால் கங்கையை சூதகமானால் எங்க போய் முழுவது? இவன் செய்த தவறு இவனாலதான். கண்டிப்பாக இவனை தொடரும் என்று அங்கே பார்த்தால் அந்த முடிவனானவன் ஆஹா தவறான அந்த இந்திரன் இப்படி தவறான எண்ணம் ஏற்பட்டான் என்பதை அகலியின் மீது ஆசைப்பட்டு வைத்தான். அதனால் இவன் என்ன செய்யறானா அங்கிருந்து ஓடி வந்தான். இவன் அப்ப என்ன பண்ணிக்கிறான்? அந்த நேரத்தில் தான் கௌதம முனிவனை போல வேடம் தாங்கி அந்த பெண்ணோடு வாதாடி கொண்டிருக்கிறான். அவளோடு வாதாடி கொண்டிருக்கும் நேரத்தில் கௌதம முனிவர் வந்தான். இந்திரா என்று குரல் கொடுக்கிறோம். தென்புடையாக அவதாரம் எடுத்து சாலவாக்கம் சந்தா ஓடுறான். அதாவது சாளரம் சாகடை தண்ணி. அதுக்கு முன்ன பழைய காலத்துல சாகடைக்கு ஒரு சாளரம் ஒண்ணு ரயில்வேடு பண்ணி வைப்பாங்க தண்ணி போறதுக்கு. அதன் வழியாக தென்புடையாக அவதாரம் எடுத்து ஓடுகின்றான். ஓட துணிந்தால் ஒடிப்பேன் காலை, தப்ப முயன்றால் தகப்பேன் தலையை நில் என்று சொன்னான். அப்படியே பார்த்து நின்று வேற விதி ஏன்னா திறனவன் மாட்டிக்கினா வேற வழி கிடையாது. அங்க திகைத்து கூட வாங்குவான். உன்ன மாதிரி வாங்கிதான் ஆகணும். ஏன்னா நம்ம தப்பு பண்ணி இருக்கணும். பொண்டாட்டிக்கு தோல்பட்டி எல்லாம் வாங்கிக்க வேண்டியது. பார்த்தா நின்று விட்டான். ஒரு யோனிக்காக ஆசைப்பட்டு மனைவியை தொட்டி விட்டாய். ஏனியா யோனி யோனி யோனிதான் தெரியும். பெண்கள் குறி. சரி இருக்கட்டும். பெண்களின் பெண்குறி. அந்த யோனிக்கு ஆசைப்பட்டதால் உன் உடல் முழுவதும் ஜோலியாக போக வேண்டும். பார்த்தான். ஐயா நான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய நான் உடல் முழுவதும் யோனி மயமாக இருந்தால் யாரும் எனக்கு மரியாதை தர மாட்டார்கள். ஆனால் என்னை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும் என்றான். என்னை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும் என்றான். பார்த்தார்கள். சரி, நீ செய்தது தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாய். செய்தது தவறு நீ, மக்கள் அல்ல. மக்களுக்கு கண்ணாக தெரியட்டும். உனக்கு மட்டும் ஜோடியாக கண்ணாயிரம். அவருக்கு பேரு கண்ணாயிரம். ஆனா கண்ணு கிடையாது. அது தவறான ஒன்று. ஆனால் இவர் செய்த தவறு இந்த கம்யூனிட்டிக்கு தேவருங்க செய்த தப்பு தண்டா தான் இப்ப இருக்கிறோம் செய்யறது. பாத்ரூம்ல குளிச்சுக்கிறாள் ஏற்றி பார்த்து தோட்பாட்டியால் பின்னாடி போறவங்க பிடிக்காது. இல்லையா, வாழ்க்கையில் முன்னாடி இருக்கணும். ஆமா, வேலை செய்யறதுல முன்னாடி இருக்கணும். இந்த பின்னாடி ஒதுங்கி ஓரமா நிக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்படி ஏன்னா பெரியவங்க பேசுறாங்க, ஆசைப்பட்ட பெரியவங்க பேசுங்க பக்கவாட்டில் நின்னுங்கிறான். பெரியவங்க பேசுனா பக்கவா போயிடணுமா? இல்ல, நீங்க உடன் இருந்து பக்கவாட்டு. அதுதான் பக்கவாட்டு. இவனுங்க எல்லாம் குவார்டர் மீட்டர்லயே போறானுங்க. அப்படி சாபத்தை பெற்றவன் என்னை பார்த்து என் கரத்திலே இருப்பது என்ன? தேவர்கள்லாம் பார்த்தாங்க. பார்க்கறத கடைஞ்சிட்டு வெளியே போகும்போது அந்த முனிவனிடம் சென்று எங்கள் ஆயுதங்களை கொடு என்று கேட்டார்கள். வச்சுட்டு போன கூட. ஆமா, நாங்கள் வைத்த ஆயுதத்தை கொடுத்துவிட என்று சொன்னதும் இருந்தா தானே கொடுக்கிறது. சட்டில் இருந்தா தானே ஆப்பிக்கு வரும். பார்த்தான் முனிவனானவன், நீங்கள் கொடுத்த ஆயுதங்களை கல்வர்கள் களவாடி சென்று விடுவார்கள் என்பதற்காக அத்தனையும் எடுத்து விடுங்கிவிட்டேன். வேண்டுமென்றால் என் சிரத்தை எடுத்து என் முதுகெலும்பை எடுத்து ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னான். அதே போல அவன் கழுத்தை அறுத்து, ஒரு முனிவனுடைய கழுத்தை அறுத்து
அந்த முனிவனுடைய முதுகெலும்பு தான் அவர் கையில வச்சுக்கிட்டு ஆஹா விடாத. டேய், எப்படி கரத்திலே சொந்த ஒரு கரெக்டா. முதுகெலும்பை கரத்திலே வைத்துக் கொண்டு முதுகெலும்பு இல்லாத ஒரு நடைமொழி மாநிலன் ஒரு தேவ உலகத்தின் கர்த்தன் என்று சொல்ல உனக்கு யோகிதையே கிடையாது. அதனால் நான் சமர்புரிதம் பண்ணுகிறேன். ஆன காலத்தை உண்டவனா உன்னை அனுப்பினான் என்னை கொள்வதற்கு. இறந்தவர் போல் என்னையோ என்னுடைய கோட்டைக்கு வந்து என்ன மிரட்டுகின்றாய்? ஆனா போதும் இல்லடா. என்னையே மிரட்டுகிறாய். என்ன ஆடவும் இந்த வாளாகப்பட்ட எத்தனையோ வசனங்களை பதம் பார்த்து களம் குவித்தது. அகட்டும் வீரனே, அகம்படத்த வீரனே. பார்க்களத்திலே சங்கீதம் தேவையில்லை. சமர்குலம் சமர்க்களத்திலே நீயா நானா நிறுத்தி மோதி பார்த்து அவனை எட்டு கொஞ்சம் ஒரே இந்திராணி குண்டாணி இந்திராணி உங்க அப்பா உங்க அம்மா யாரு? இப்பதாண்டி சொன்னேன். நான் பெண்மகளாக இருப்பதால் மரியாதை கொடுத்தேன். ஆனால் தெரியாத நீ அசுர பதறே என்று சொன்னாய். பதர் என்றால் என்ன தெரியுமா? விளைந்த கதிர் சாய்த்து நிற்கும். ஆமா, இந்த விளையாத கதிர் இருக்கிறதே அது தலை நிமிர்ந்து நிற்கும். அதாண்ட ஒண்ணும் கிடையாது. ஆனால் விளைந்த கதிரானது தலை சாய்க்கிறது. அது எதுக்கு? இதுவரை கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து என்னை ஆளாக்கிறீர்கள். தலைவணங்குகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உணவுக்கு பரிமாற எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறேன். அப்படிதான் எங்களுடைய குணம். எங்களை வந்து தவறா சொல்றீங்களே, எந்த தவறு? பார்க்கடலை தடிமந்தம் செய்யும் போது பார்க்கடலை தடிமந்தம் செய்யும் போது இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தடிமந்தம் செய்யும் போது அதில் கிடைத்தது தேவ அமிர்தம், தேவ பாயாசம். அந்த தேவ பாயாசத்தை திருமால் என்று சொல்லக்கூடிய நாராயணன் என்ன செய்தான் தெரியுமா? மோகினி அவதாரம் எடுத்து அந்த மோகினி அவதாரத்திலே இப்போ ஒரு பொருள் கிடைக்குன்னா ஆளுக்கு பாதி. ஒரு பக்கம் அசுரர் ஒரு பக்கம். நான் மூவழிக்கே வரேன். பல்லை எரிச்சா 2 பேரும் பல்லை எரிச்சா ஆளுக்கு ஒரு பாதி. ஆளுக்கு ஒரு குத்து. ஆளுக்கு ஒரு குத்து. அது குஞ்சு கடிச்சாலும் சரி, குறவை கடிச்சாலும் சரி. ஐயோ மாடியா, அதுக்கு ஆளுக்கு பாதி. பட்டியாரப்பா, மீன் குஞ்சுக்கு சொல்லுவாங்களே, என்ன குஞ்சு? சென்னா குஞ்சு, சென்னா குண்ணி, சென்னா குண்ணி, சென்னா குண்ணி, அடப்பா குஞ்சுன்னுவாங்க. சென்னா குண்ணிப்பா. மீன் குட்டிங்கள என்ன சொல்லுவாங்க? மீன் குஞ்சு, மீன் குஞ்சு. ஆமா, மீன் குஞ்சு. கச்சை கருவாடு, கச்சை கருவாடு. அது உயிரா இருந்ததுன்னா கச்சை கருவாடு, கச்சை கருவாடு உயிரா இருந்தா அது என்ன குசுமா? நீ வேற. எங்க ஊர்ல கச்சை கருவாடு புடிச்சு காய வச்சு புடிச்சகர்ல போட்டு கஞ்சி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் தெரியுமா? வேற என்ன பின்னா அத கஞ்சியா சாப்பிட்டா கஞ்சி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, அம்மா டேஸ்ட் ராஜர் கேரக்டர் ராஜகோபால் கிராம் பாரு, வாங்கி வாங்கி நக்கி நடப்பான். இந்த அளவு சத்தியமா புளிச்சுக்கிற சோறு தான் அவனும் அவன் புள்ளியும் கட்டியாரானுங்க. ஊர்ல தலைவாழை இலை போட்டு எவ்வளவு பரிமாற்றம். புள்ளிங்க ஹோட்டல்ல சாப்பாடு பழகுது, வாயாண்ட வச்சுக்கின்னு என்ன மாதிரி தலைவாழை இலை போட்டு பரிமாறம். ஒரு இலை தவறாத இலையா இருக்குது. அந்த கம்யூனிட்டி மூவம் சாம்பார்னா மொச்சிக்கிறானுங்க. அப்படி மூஞ்சி தொங்க போட்டுக்கிறான். மாத்திரை வேற வச்சுக்கிறான் அந்த காரட்டான். என்னடா சாம்பார் தூணா அங்கங்க புடிச்சிக்குதான். அதனால மாத்திரை வச்சுன்னு போட்டுக்கிறான். கறி கோம்பட்டான்னு இந்த பாரு, நேத்து பாண்டிச்சேரியில நாடகம் ஆடணும். நல்லா கேட்டுக்க வாச்சார.
கோயில் உள்ளதான் சாப்பாடு போட்டாங்க. ஆமா உண்மைதான். இங்க எப்படி வச்சாங்களோ அதே போல முட்டை, கறி, கோவில் மீன், உள்ள பார்க்கல. ஆமா பரிமாற்றம். கோவில் பின்புறமாக ஆமா ஆமா மண்டபத்துல. பரிமாற்றம். நீ மோக்க வந்து சாப்பிட வேண்டியதானா? உனக்கு என்ன பண்றேன்னு உட்காந்துட்டானு கொட்டா உள்ளுவ. இதுல விஷயத்தை கேட்டுக்கா. அப்பம் கட்டி வந்திருப்பானு புள்ள கம்முன்னுட்டா புள்ள கட்டி வந்திருப்பானு. இந்த கம்யூனிட்டிக்கு புளிச்சுக்கிறதா தான் தோத்துனுவானுங்க. ரெண்டு பேருமே எடுத்தார்ல. என்ன அப்பா நீ எடுத்தாஞ்சா ஐயா நீ எடுத்தார்ல. ஐயோ பசிக்கத்தடா நாங்க. அப்புறம் பெருதானுக்காரன் நம்ம வேண்டிப்பட்டவங்க தானே தர்மகாத்தாங்க பெரிய பெரிய ஆளுங்களாச்சா. ஐயா போய் 2 பேரும் சாப்பிடல ஐயா பிள்ளைகா பசங்க என்ன போய் டிஃபன் வாங்கி வந்தாங்க அந்த இடத்துக்கு. யாருக்கா நீ வெளியே வாய எரிஞ்சு போதா இல்லையான்னு பாரு உன் பயிர கம்யூனிட்டிலாம் ஊர் ஊரா இட்லி 3 அது மட்டும் கிடையாதுடா. அப்படி இவர்கள் தவறான எண்ணத்தோடு நிறைய மனிதர்கள் அசுரர் சாப்பிட்டா அவனுங்க வலுப்பெற்ற போயிடறான்னு சொல்லிட்டு, ஆனால் இவர்கள் நமக்கு கொடுக்காமல் மதுபானத்தை கொடுத்தான் எங்களுக்கு. எங்க ஆளுங்கெல்லாம் அந்த மதுபானங்களை சாப்பிட்டு மதுபானத்தை சாப்பிட்டு ஏன்னா அந்த பெனாயில கூட குடிப்பானுங்க. வாட்டர் கூட குடிப்பாங்க. யார் உங்க ஆளுங்க? அடையாங்க நீ வேற பொய் வரி வரைக்கும். அப்புறம் எப்படிதான் பாப்புன்னு பேச ஜனம் மொத்தம் என்ன சொல்ல போது என்னத்த கூத்தான்னா எப்படிதான் நாங்க பேசாது எப்படிதான் இருக்கு. நானும் டம் கட்டி பாரு முதல்ல இருந்தாலும் இப்படித்தான் எப்படிதான் இல்ல அப்படி ஜனங்களை சிரிக்க வைக்கிற அட பாப்பா நீயும் ஏண்டா ஜனங்க சிந்திக்க தேவல சிந்தி என்னடா செஞ்ச என்ன செஞ்ச சிந்திக்கிறான் என்னத்த சிந்திக்கிறான் சிந்தி எங்க தொட வருது சிந்தி பொம்மை எடுத்து தொடச்சிட்டு இதுதான் வரீங்க எதுவும் இல்ல ஐயா அப்படி எங்களை தொடங்க மாட்டாரா விரியா ஏன் தொடங்க மாட்டாரு அப்படி வருஷகாலம் போச்சுப்பா தேவ பாயாசை உண்டு பிணி சாக்காடு என்று சொல்லக்கூடிய 3 கிடையாது இவர்களுக்கு. பிறவி கிடையாது, உண்பது கிடையாது, நோய் கிடையாது. பிணி மூப்பு சாக்காடு என்று சொல்லக்கூடிய 3 இல்லாமல் இவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் நாங்களோ செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சாகணும்னா நாளைக்கு திரும்ப பழச்சு திரும்ப. ஆமா மரணம் என்பது எங்களுக்கு இயல்பாகி போய்விட்டது. மரணமே இல்லாத வாழ்க்கை இவர்கள் பெறுகிறார்கள். இவங்க தவறு செஞ்சுட்டாங்க. அரக்கன் தவறு தர்மத்தின் வாழ்வுதன்மை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். பவித்ரானாய சாதுனா விநாசாய துஷ்கிருதா சம்பிரவாணி யுகே யுகே. யார திட்டுறா? உன்னதான் சமஸ்கிருதம்டா. சமஸ்கிருதமா? இது பகவானானவர் ஊர்லயே ஒருத்தன் சமஸ்கிருதம் சொல்ல மாட்டான், தமிழ்லயே வேதம் ஓதுவான். ஆமா தர்மம் அழிவதை போல் தோன்றினால் அதுக்கு விளக்குண்டா. தமிழ்ல தர்மம் அழிவதை போல் தோன்றினாலும் அதர்மம் நிலைத்தது கிடையாது. ஆனால் அதர்மமானது நாங்கள் அறிந்து போகிறோம். அதர்மமானது இவர்கள் இருக்கின்றார்கள். தர்மமானது அறிந்து செத்து பிழைக்கிறது. அது இவங்க செஞ்ச வேலை. எங்களை அறக்க பதன் என்று கூறினாயே அதற்கு கூறியது. மரியாதையாக சொல்கிறேன். தாய் தந்தையா இப்ப இந்திராணி என்றா சும்மா தேவலகம் எப்படி ஜிகிஜின்னு இது. நானும் இப்ப வந்து கம்பெனிக்கு வந்து ஆயிப்போச்சு. நம்ம தை மாசி பங்குனி சித்திரைல ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுக்கேன். சித்திரை மேல தொடர்ந்து போய்ங்குது. சித்திரை போய் இப்ப வைகாசி போய்ங்குது. படவா இந்திராணி என்றா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவ சம்பளம் ஏமாத்த பங்கு ஏமாத்தம் தரோம், டிஃபன் காசு தரோம். ஒரே ஜாக்கெட்டை போட்டுக்கிறாயா, ஒரே எடுக்க மாட்டேன் ஜாக்கெட் மொத்த நாளைக்கு டார் போட்டு வேண்டி உன்ன. ஆமா நாளைக்கு பிறந்துருவான் இவன் காய்ச்சின்னு ஓட வேண்டியதுதான். உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இப்பொழுதாவது தெரிகிறதா? உன்னை பெற்றெடுத்தவள் கடல் மாதாவை பிறந்தவள் நீ. கடலிலே ஆழ்கடலிலே உதித்தவள். அப்பேற்பட்டவள் என்ன வார்த்தை பேச வேண்டும்? பக்குவமான வார்த்தையை பேச வேண்டும். நீ பிறவியின் பயன் பிறந்து தவறான எண்ணத்தோடு அறக்க பதவி என்று என்னை கூறினாயே. ஒப்புமா அப்படியே காத்துக்குது. அங்க பால் வயல்ல குழம்புக்குது. நேற்றுக்கு உப்புமாம்னா யாரு உப்புமா போடுவாங்க? உப்புமா நீ நல்லா செவி கொடுத்து கேள். ஆண்டவன் கொடுத்த செவி நல்லா தானே. ஆமா ஆமா ஆமா. காது குருடு கண்ணு செவுடு. நான் சொன்ன வார்த்தை அது கிடையாது. இவள் சொன்ன வார்த்தை ஒப்புமா. உப்புமா வேற ஒப்புமா. உன்னை தள்ளிக்கின்னு நாங்க கலகிதா பேசிக்கிறேன். ஒப்புமா உன்னை தள்ளிக்கின்னு நாங்க ஒப்புமா
முடியாது. என் ரகசியத்தை சொல்லவில்லை என்றால் தாய் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன